அநீதிக்கு எதிராக நீங்கள் கோபப்படுவீர்கள் என்றால், அநீதிக்கு எதிராக நீங்கள் கிளர்ந்தெழுவீர்கள் என்றால், நீங்கள் என் தோழனே என்று சொல்லுகிற சேக்குவாராவின் மகா வாக்கியம் உலகம் முழுவதும் கட்டி போட்டது, உலகம் முழுவதும் ஈர்த்தது. நீ எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தால் என்ன, உன்னிடம் இருக்கிற பீரங்கி, உன்னிடம் இருக்கிற துப்பாக்கி, உன்னிடம் இருக்கிற தோட்டா, உன்னிடம் இருக்கிற வெடிமருந்து, இவை எதுவும் எங்கள் நெஞ்சுறுதியை ஒருபோதும் வீழ்த்தி விடாது என்று முழங்கிக் கொண்டு நின்றார்கள். யார் நினைக்கப்படுகிறார், யார் நினைக்கப்பட வேண்டும் என்றால், அதிகாரத்துக்கு மண்டியிடாதவன் ஒருபோதும் காலத்தால் மறைந்து போக மாட்டான், காலம் உள்ளவரை நிலைத்திருப்பான். உன்னை எதிர்க்க ஆள் இல்லை என்று நினைக்கிற உன் அதிகாரத்தின் மீது காரி உமிழ்வதுதான் முக்கியம் என்பதுதான் ஒவ்வொரு வீரனுடைய லட்சியம். ஆனால் நாடு என்ற எல்லையில் மட்டும் சுருங்காமல் அதை கடந்தும் ஒரு புரட்சியாளன் உலகத்தின் பூமி பந்தின் மீது வாழ்க்கை முழுவதும் பயணப்பட்டான் என்றால் அவன் சேக்குவேரா என்ற மகத்தான புரட்சியாளன். வேற எந்த புரட்சியாளனுக்கும் அப்படி ஒரு வரலாறு இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. அர்ஜென்டினாவில் பிறந்து கியூபா புரட்சிக்கு துப்பாக்கியை தோளிலே தூக்கி போரிட்டு மிகப்பெரிய தியாகத்தை செய்து வெற்றி பெற்று புதிய ஆட்சியிலே நிதி அமைச்சராக அமர்ந்து அதற்கு பிறகு மீண்டும் காங்கோவுக்கு சென்று பொலிவியாவுக்கு சென்று பொலிவிய காடுகளிலே போய் சிறைப்பட்டு சுட்டுக் கொல்லப்படுகிறார். சேக்குவேரா தன்னுடைய போராட்டத்தின் இலக்காக நீதியை வைத்தார். எனவே கடைசி மனிதனுக்கும் நீதி கிடைக்கும் வரை போராட்டங்கள் ஓயப்போவதில்லை, போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கும் வரை சேக்குவேரா என்ற இந்த உணர்வு மறையப் போவதில்லை. என்னை நீ கொல்ல முடியும், ஆனால் எங்கள் லட்சியங்களை உன்னால் தோற்கடிக்க முடியாது. ஏனென்றால் எங்களது லட்சியம் தனி மனிதனுக்கானதல்ல, எங்களது லட்சியம் எங்கள் கட்சிக்கானதல்ல, எங்கள் லட்சியம் எங்கள் இயக்கத்திற்கானதல்ல, எங்கள் லட்சியம் மனித குலத்தின் சமத்துவம் என்ற சிந்தனைக்கானது. அந்த சிந்தனை இருக்கும் வரை லட்சியவாதிகள் உருவாகி கொண்டே இருப்பார். ஒரு சமூகத்தில் எவ்வளவு சமத்துவம் குலைகிறதோ, எவ்வளவு உரிமை பறிக்கப்படுகிறதோ, அது செல்வத்தை கொண்டு போய் ஒரு இடத்திலே சேர்க்கும். மார்க்சுடைய வார்த்தையில் சொல்லுவதாக இருந்தால், முதலாளித்துவம் முதிர முதிர செல்வ குவியல் பல மடங்கு அதிகரித்துக் கொண்டே இருக்கும். உலக அரசியலை எந்த சக்தி தீர்மானிக்கிறதோ அந்த சக்தி முதலாளிகளின் பெரும் முதலாளிகளின் கைகளில் இருக்க வேண்டுமா, சாமானிய மனிதனின் கைகளில் இருக்க வேண்டுமா என்றால் சாமானிய மனிதனின் கையில் இருக்க வேண்டும் என்று இடைவிடாது முழங்குகிற குரல் தான் கம்யூனிஸ்டுகளின் குரல், சேக்குவாராவின் குரல், பிடல் காஸ்ட்ரோவின் குரல், நேதாஜியின் குரல், சங்கரையாவின் குரல், ராமமூர்த்தியின் குரல், இன்றைக்கு சேக்குவாராவை தன் வடிகளிலே போட்டிருக்கிற ஒவ்வொரு இளைஞனின் குரலும் அதுதான். சேக்குவாரா பிறந்த நாள் கருத்தரங்கம், கியூபா ஆதரவு ஏகாதிபத்திய எதிர்ப்பு என்ற தலைப்பில் இந்த கருத்தரங்கத்தை நடத்துவது என்று மார்க்சிஸ்ட் கட்சி முடிவு செய்து இன்றைய தினம் இந்த கருத்தரங்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். சேக்குவாராவினுடைய பிறந்த நாள் உலகமெங்கும் கொண்டாடப்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்னும் சரியாக சொல்ல போனால், இந்த மேடையினுடைய வலது புறத்திலே பொறிக்கப்பட்டிருக்கிற இந்த படம் புரட்சி முடிந்து புரட்சியாளர்களின் கைகளில் கியூபா அதிகாரம் கைவசப்பட்டு முடிந்த அந்த முதல் நிகழ்வில் பிடல் காஸ்ட்ரோ உள்ளிட்ட எல்லாரும் மேடைக்கு போகிற பொழுது நடுவிலே நடந்து வந்த சேக்குவாராவை ஒரு புகைப்பட கலைஞன் படம் எடுத்திருக்கிறார். அதற்கு பிறகு 1960களில் நிகழ்ந்தது. அதற்கு பிறகு உலகம் முழுவதும் இன்றைக்கு வரை பல கோடி முறை மீண்டும் மீண்டும் அச்சுப்பதிக்கப்படுகிற படமாக இந்த படம்தான் இன்றைக்கு வரை இருக்கிறது, சாதனை படைத்திருக்கிறது. உலகத்தின் எந்த தலைவனின் படமும் இத்தனை கோடி முறை இந்த 70 ஆண்டுகளில் அச்சுப்பதிக்கப்படவில்லை. இந்த ஒரு போட்டோ, ஒரு புகைப்படம் எல்லோர் கைகளிலும் நெஞ்சங்களிலும் புத்தகங்களிலும் பரிசுகளிலும் அனைத்திலும் நீக்கமறை நிறைந்திருக்கிற சேக்குவாரா. நண்பர்களே, சேக்குவாராவை நினைவுபடுத்துவது என்பது
நம்மையே நாம் நினைவுபடுத்திக் கொள்வதற்கு சமம். நமக்குள் இருக்கிற நீதியின் குரலை, நமக்குள் இருக்கிற அன்புமயமான மனிதனின் பக்கத்தை, அதிகாரத்துக்கு எதிரான சமரசமில்லாத ஆவேசத்தை, இவைகளெல்லாம் நமக்குள் இருக்கும். நமக்குள் இருக்கிற இந்த உணர்வுகளை, சிந்தனைகளை மீண்டும் மேலே கொண்டு வந்து நம்மை நாமே பார்த்து கொள்ளுகிற ஒரு நாள் தான் சேக்குவாராவினுடைய இந்த பிறந்த நாள் என்றுதான் உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். எல்லா மதங்களுக்கும் திருவிழாக்கள் உண்டு. திருவிழா கொண்டாடாத மதமே கிடையாது. சரியான வார்த்தையில் சொன்னால் திருவிழா இல்லை என்றால் மதங்களே இல்லை. ஒவ்வொரு வருடமும் ஒரு திருவிழா கொண்டாடப்படுவதன் மூலம்தான் அந்த கடவுளும் அந்த மதமும் அந்த சடங்கும் நினைவுபடுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. திருவிழாவை கழித்து விட்டால் கடவுள்கள் காணாமல் போய்விடுவார்கள், மதங்கள் காணாமல் போய்விடும் மனிதர்களின் நினைவுகளில் இருந்து. வாழ்க்கையின் அவ்வளவு பெரிய நெருக்கடிகளுக்கு இடையில் மீண்டும் மீண்டும் திருவிழாக்கள் கொண்டாடப்படுவது, மீண்டும் மீண்டும் மதங்களின் திருவிழாக்கள் கொண்டாடப்படுவது மதத்தின் தத்துவத்தை, சிந்தனையை நினைவூட்டுக் கொண்டே இருப்பதற்குத்தான். உலகம் முழுவதும் எல்லா திருவிழாக்களினுடைய அடிப்படை இளமையை கொண்டாடுவதுதான். இளமையை கொண்டாடுவதுதான் எல்லா திருவிழாக்களின் அடிப்படை. நீங்க பாருங்க, கடவுள்களுடைய ஜெயந்தியா இருக்கும், பிறந்த நாளா இருக்கும், அல்லது திருமண நாளா இருக்கும், பட்டாபிஷேகமாக இருக்கும், பதவியேற்ற நாளா இருக்கும். புதிய இளைஞர்களுக்கு, இளைஞர்களுக்கு, புதிய தலைமுறைக்கு இளமையை கொண்டாடுவதன் மூலம் அந்த தத்துவத்தை, அந்த சிந்தனையை அடுத்த தலைமுறைக்கு கைமாற்றுவதுதான் திருவிழாக்களினுடைய தாற்பயம், திருவிழாக்களின் அடிப்படை. ஒவ்வொரு மதத்திற்கும், ஒவ்வொரு பகுதியிலே இருக்கிற நாட்டார் வழிபாடுகளுக்குமான எத்தனையோ திருவிழாக்களில் மீண்டும் மீண்டும் இளமை நினைவூட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. மதங்கள் அவர்களுடைய அரசியலுக்கு அதை செய்கிறார்கள் என்றால், அரசியல் இயக்கங்கள் இளமையை கொண்டாட தவறுகிற அரசியல் இயக்கங்கள் காலத்தில் இருந்து கழிந்து உதிர்ந்து விடும். இளமையை தன் தோளில் தூக்கி சுமக்கிற அரசியல் இயக்கம் மட்டும்தான் புதிய இருளை நொறுக்கிவிட்டு புதிய வெளிச்சத்தை நோக்கி சமூகத்தை முன்னகர்த்துகிற தைரியமும் திராணியும் இருக்கும். சேக்குவாராவினுடைய பிறந்த நாள் என்பது இளமையை எங்கள் தோள்களில் தூக்கி கொண்டாடுகிற ஒரு மகத்தான நாள். இளமை என்பது வயது சம்பந்தப்பட்டதல்ல, அது சிந்தனை சம்பந்தப்பட்டது. 101 வயதிலும் மரணத்தை தழுவுகிற பொழுது கூட தோழர் சங்கரையாவின் குரல் ஒவ்வொரு இளைஞனையும் தட்டி எழுப்புகிற குரலாக இருந்தது. சங்கரையா தன் வாழ்வு முழுவதும் இளமையாகவே வாழ்ந்து மறைந்தவர். சங்கரையா மட்டுமல்ல, நீதிக்காக போராடுகிற ஒவ்வொருவருக்கும் வயது வயோதிகத்தை கொடுப்பதல்ல, வீரத்தையும் உரத்தையும் தான் கொடுக்கிறது. எனவே தான் சேக்குவாராவினுடைய இந்த பிறந்த நாள் இளமையை கொண்டாடுகிற பிறந்த நாள், இளமையை நினைவுபடுத்துகிற பிறந்த நாள். உலகம் முழுக்க இந்த இவ்வளவு பெரிய வரலாற்றினுடைய தடயங்களில் மகா வாக்கியங்கள் என்று சில வாக்கியங்களை சொல்லுவார்கள். நம்ம தமிழிலே நிறைய மகா வாக்கியம் இருக்கிறது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது ஒரு மகா வாக்கியம். 2000 வருடத்துக்கு முன்பு எழுதின ஒரு வரி. இன்னும் எத்தனை ஆயிரம் ஆண்டு தமிழ் மொழி இருக்கும் வரை இந்த வரி இருக்கும். ஏனென்றால் இது ஒரு மொழிக்குரியதல்ல, ஒரு மனிதனுக்குரியதல்ல, ஒட்டுமொத்த மனித குலத்துக்குமான சிந்தனையை தமிழ் எழுத்தாளன் ஒருவன் தூக்கி மனிதத்துக்கு கொடுத்திருக்கின்றான். யாதும் ஊரே யாவரும் கேளி. இப்படி எண்ணற்ற மகா வாக்கியங்கள் உண்டு. ஆசையே துன்பத்தின் காரணம் என்ற புத்தனின் மகா வாக்கியத்தை போல மார்க்சும் ஏங்கல்ஸும் அப்படி எழுதிய மகா வாக்கியங்கள் நிறைய உண்டு. அதில் முக்கியமானது உங்களுக்கு தெரியும். இழப்பதற்கு எதுவும் இல்லை கைவிலங்கை தவிர,
பெறுவதற்கு ஒரு பொன்னுலகம் இருக்கிறது என்று மார்க்சும் ஏங்கல்ஸும் எழுதுகிறார். கடந்த 1000 வருடத்தில் இதை போன்ற ஒரு கவிதையை மனிதகுல வரலாற்றில் யாரும் எழுதியதில்லை. மார்க்சும் ஏங்கல்ஸும் எழுதிய வரிகள். ஒரு மகா வாக்கியம். அப்படி ஒரு மகா வாக்கியம் தான் சேக்குவாராவினுடைய ஒரு வாக்கியம். அநீதிக்கு எதிராக நீங்கள் கோபப்படுவீர்கள் என்றால், அநீதிக்கு எதிராக நீங்கள் கிளர்ந்தெழுவீர்கள் என்றால், நீங்கள் என் தோழனே என்று சொல்லுகிற சேக்குவாராவின் மகா வாக்கியம் உலகம் முழுவதும் கட்டி போட்டது, உலகம் முழுவதும் ஈர்த்தது. நண்பர்களே, அதுவரை புரட்சியாளர்கள், குறிப்பாக இன்னும் சொல்ல போனால் காலனியத்துக்கு எதிரான புரட்சியாளர்கள், ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான புரட்சியாளர்கள் எவ்வளவோ பேரை வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். சேக்குவாராவை கொண்டாடுவது என்பது அந்த புரட்சியாளர்களுடைய நினைவுகளை எல்லாம் மீண்டும் அசைவோட்டு பார்ப்பது, அந்த புரட்சியாளர்களின் வரலாற்றை எல்லாம் மீண்டும் நமக்கு நானே நினைவுபடுத்தி பார்ப்பது, அந்த புரட்சியாளர்களின் தியாகத்தை, உறுதியை, அவர்களின் நெஞ்சுரத்தை, அதிகாரத்தை கண்டு கலங்காமல் அவர்கள் கண்களில் இருந்த தீப்பொறியை போன தலைமுறையிலிருந்து எடுத்து அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கிற ஒரு நல் வாய்ப்பாக இந்த நாளை அமைத்துக் கொள்வது. 72 பாளையங்கள் இருந்ததாக சொல்வார்கள் மதுரை நாட்டில். பிரிட்டிஷ்காரன் வந்த பொழுது அது 72ஆக இல்லை, 100க்கும் மேற்பட்ட பாளையமாக இருந்தது. 100க்கும் மேற்பட்ட பாளையத்தில் 90 பாளையக்காரர்கள் அந்த அவனுடைய அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டார்கள். பிரிட்டிஷ்காரனின் பீரங்கிக்கு முன்னால் மண்டியிட்டு பணிந்தார்கள். பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தினுடைய அதிகாரத்துக்கு கீழே கைகட்டி உட்கார்ந்தார்கள். ஆனால் சின்னஞ்சிறிய ஒரு 10-12 பாளையக்காரர்கள் மட்டும் ஒண்டி வீரனில் துவங்கி பூலித்தேவனில் இருந்து, வீரபாண்டியனில் இருந்து, மருது சகோதரர்களில் இருந்து, ஊமத்துறையிலே இருந்து, சுந்தரலிங்கனால் இருந்து வரிசையாக சொல்லிக்கொண்டே போனார். ஒரு 10-15 பாளையக்காரர்கள், வீரர்கள். நீ எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தால் என்ன, உன்னிடம் இருக்கிற பீரங்கி, உன்னிடம் இருக்கிற துப்பாக்கி, உன்னிடம் இருக்கிற தோட்டா, உன்னிடம் இருக்கிற வெடிமருந்து, இவை எதுவும் எங்கள் நெஞ்சுறுதியை ஒருபோதும் வீழ்த்தி விடாது என்று முழங்கிக் கொண்டு நின்றார்கள். வரலாற்றில் அந்த 92 பாளையக்காரர்கள் யார் என்று யாருக்கும் தெரியாது. 300 ஆண்டுகளுக்கு முன்பு வெறும் 10 ஏக்கரில் கட்டப்பட்ட பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையின் உறுதித்தன்மை இன்னும் 1000 ஆண்டானாலும் இந்திய விடுதலை போராட்டத்தின் வரலாற்றிலே இருந்து நீங்கவே நீங்காது. யார் நினைக்கப்படுகிறார், யார் நினைக்கப்பட வேண்டும் என்றால், அதிகாரத்துக்கு மண்டியிடாதவன் ஒருபோதும் காலத்தால் மறைந்து போக மாட்டான், காலம் உள்ளவரை நிலைத்திருப்பான். ஏனென்றால் அதிகாரம் மீண்டும் மீண்டும் என்ன சொல்லும் என்றால், எங்களுக்கு முன்னால் நீ மண்டியிடு என்று சொல்லும். அதற்கு எதிராக இவ்வளவு பெரிய தியாகத்தை, நெஞ்சுரத்தை காட்டிய வீரர்கள், அது பாளையக்காரர்களானாலும் சரி, பிரிட்டிஷாரின் இந்த சாம்ராஜ்யத்துக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை முன்வைத்த முதல் இந்திய சுதந்திர போராட்டத்தில் பகதூர் ஷாவில் துவங்கி நானா சாஹிப்பில் இருந்து, ஜான்சி ராணியிலே இருந்து வரிசையாக சொல்லிக் கொண்டே வரலாம். இவர்களெல்லாம் ஒட்டுமொத்த இந்திய வரைபடத்தில் 1% பேர் தான். ஆனால் இந்த 1% பேர் தான் வரலாற்றில் அடிமைகளுக்கு, அடிமைத்தனத்துக்கு விலை போகாமல் அடிமைத்தனத்துக்கு எதிராக குரல் கொடுத்தார்கள். இவர்கள் எல்லோரும் நினைத்து பார்க்கப்பட வேண்டிய ஒரு நாள் இன்று. ஏன் எவ்வளவோ பேர் இருந்தாலும் ஒரு பகத்சிங்கும் ஒரு நேதாஜியும் இணையற்ற வீரர்களாக இருக்கிறார்கள். தன் சமகாலத்தில் அவ்வளவு பெரிய பிரிட்டிஷ் ராணுவத்துக்கு எதிராக கைது செய்யப்பட்ட வீரர்களை எல்லாம் திரட்டி இந்தியாவின் கிழக்கு முனையில் மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, இக்பால், பர்மா காடுகளை கிழித்து ஏறக்குறைய பிரிட்டிஷ் ராணுவத்துக்கு எதிராக ஒரு போர் பிரகடனத்தை செய்துவிட்டு உள்ளே வந்தார் நேதாஜி. கண்ணுக்கு முன்னால் தெரியும் பிரிட்டிஷ் ராணுவத்தினுடைய வலிமை. தோல்வி அடைவதல்ல முக்கியம், உன்னை எதிர்க்க ஆள் இல்லை என்று நினைக்கிற உன் அதிகாரத்தின் மீது காரி உமிழ்வதுதான் முக்கியம் என்பதுதான் ஒவ்வொரு வீரனுடைய லட்சியம். அதை தெரிந்துதான் இவர்கள் அனைவரும் வந்தார்கள்.
ஆனால் உலகம் முழுக்க அடிமைத்தனத்துக்கு எதிரான எல்லா போராட்டமும் இப்படி நடந்தது. இந்த எல்லா போராட்ட நாயகர்களை, போராட்ட வீரர்களை, தளபதிகளை நினைவுபடுத்துகிற அதே நேரத்தில் இந்த நினைவுகளின் மீதும், இந்த நினைவுகளின் அப்பாலும் ஒரு விஷயம் இருக்கிறது. இவர்கள் எல்லோரும் அவரவர்கள் தாய் நாட்டோடு இணைக்கப்பட்டவர்கள். பாளையக்காரர்களில் துவங்கி பாதுஷா வரை அவரவர்களின் நாட்டு விடுதலையோடு இணைக்கப்பட்டவர்கள். ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக போரிட்டவர்கள், அவரவர்கள் நாட்டு விடுதலையோடு இணைக்கப்பட்டவர்கள். ஆனால் நாடு என்ற எல்லையில் மட்டும் சுருங்காமல் அதை கடந்தும் ஒரு புரட்சியாளன் உலகத்தின் பூமி பந்தின் மீது வாழ்க்கை முழுவதும் பயணப்பட்டான் என்றால் அவன் சே குவேரா என்ற மகத்தான புரட்சியாளன். வேற எந்த புரட்சியாளனுக்கும் அப்படி ஒரு வரலாறு இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. அர்ஜென்டினாவில் பிறந்து கியூபா புரட்சிக்கு துப்பாக்கியை தோளிலே தூக்கி போரிட்டு மிகப்பெரிய தியாகத்தை செய்து வெற்றி பெற்று புதிய ஆட்சியிலே நிதி அமைச்சராக அமர்ந்து அதற்கு பிறகு மீண்டும் காங்கோவுக்கு சென்று பொலிவியாவுக்கு சென்று பொலிவிய காடுகளிலே போய் சிறைப்பட்டு சுட்டுக் கொல்லப்படுகிறார். உலகம் முழுவதும் நான் முதலிலே குறிப்பிட்டதை போல அநீதிக்கு எதிராக கோபம் கொள்வீர்களே ஆனால் நீ என் தோழன் என்று சே குவேரா சொன்ன வார்த்தை வரலாற்றின் வார்த்தை. குவேரா என்பது அவன் பிறந்த குலத்தினுடைய பெயர். கியூப புரட்சி முடிந்து அமைச்சரவை அமைந்த பொழுது அவருக்கு எழுதப்பட்ட ஒரு கடிதத்தில் குவேரா என்ற என்னுடைய குலத்திலே பிறந்த நீ என் குலத்தின் பெருமை என்று ஒரு கடிதம் எழுதப்பட்டது அவருடைய உறவினர்களால். அப்பொழுது அதற்கு சொன்ன பதில்தான் இந்த வாக்கியம். ஒரு குலத்திற்கு சொந்தமானவன் அல்ல, அல்லது ஒரு நாட்டுக்கு சொந்தமானவன் அல்ல, உலகம் முழுவதும் அநீதிக்கு எதிரான நீதியின் குரல். சே குவேரா மிக முக்கியமான ஒரு பங்களிப்பாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவார்கள். சே குவேரா தன்னுடைய போராட்டத்தை வெற்றியை நோக்கி இலக்கிடவில்லை. சே குவேரா தன்னுடைய போராட்டத்தினுடைய நோக்கமாக வெற்றியை முன்வைக்கவில்லை. வெற்றியை இலக்கிட்டிருந்தால் ஒரு வெற்றியோடு அவன் போராட்டம் முடிந்திருக்கும். சே குவேரா தன்னுடைய போராட்டத்தின் இலக்காக நீதியை வைத்தான். எனவே கடைசி மனிதனுக்கும் நீதி கிடைக்கும் வரை போராட்டங்கள் ஓயப்போவதில்லை. போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கும் வரை சே குவேரா என்ற இந்த உணர்வு மறையப் போவதில்லை. எந்த ஒரு போராட்டத்தினுடைய நோக்கம் வெற்றி தோல்வி அல்ல. வெற்றியும் கிடைக்கலாம், தோல்வியும் கிடைக்கலாம். ஆனால் நீதிதான் ஒரு போராட்டத்தினுடைய உத்வேகம், நீதிதான் ஒரு போராட்டத்தின் இலக்கு. நீதி கிடைக்கும் வரை அந்த போராட்டம் தொடரும். ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான போராட்டம், இது ஏகாதிபத்திய எதிர்ப்பு கருத்தரங்கம். கியூபா இன்றைக்கு பட்டுக் கொண்டிருக்கிற இன்னல்களை, கியூபா இன்று அடைந்து கொண்டிருக்கிற துயரத்தை பற்றி இங்கே பேசினார்கள் தோழர்கள். மதுக்குராமலிங்கம் விரிவாக சொன்னார். மின்சாரம் துண்டிக்கப்படுகிறது. பொலிவியா இன்றைக்கு அமெரிக்காவினுடைய இந்த நெருக்குதலுக்கு பிறகு மின்சாரம், ஆயில், பொருளாதார தடை இன்னும் பல மடங்கு. உதவி செய்ய போகிற கப்பல்களுக்கு மீது, நாடுகளின் மீது விதிக்கப்படுகிற கூடுதல் வரி. ஒரு நாள் ஒன்றுக்கு 20 மணி நேரம், 22 மணி நேரம் மின் தடை ஏற்படுகிற ஒரு நகரத்தை நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியாது. அது உண்மை. சமீபத்தில் டெல்லியிலே ஒரு கருத்தரங்கம் மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பிலே நாங்கள் நடத்தினோம், கியூபா ஆதரவு கருத்தரங்கம். அந்த கருத்தரங்கத்திற்கு இந்தியாவுக்கு வந்திருந்த கியூபாவினுடைய அமைச்சர் அந்த கருத்தரங்கத்திலே பங்கெடுத்தார். கியூபாவினுடைய தூதுவர், இந்திய நாட்டுக்கான கியூபா தூதுவர் பங்கெடுத்தார். அவர் பேசிய அந்த 30 நிமிட உரை எங்களை எல்லாம் உரைய வைத்தது. ஒரு நாடு இவ்வளவு நெருக்கடி, ஒரு வருடம் இல்லை, கடந்த 75 ஆண்டுகளாக இவ்வளவு பெரிய நெருக்கடி. ஒரு சிந்தனை, ஒரு மக்களின் உணர்வாக எப்படி மாற்றப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவினுடைய மூக்கினுடைய நுனியிலே இருக்கிற ஒரு நாடு, நீ எவ்வளவு நெருக்கடி கொடுத்தாலும், எவ்வளவு நாங்கள், அதுதான் மிக அழகாக சே குவேராவின் வாழ்வினுடைய ஒரு வரி இருக்கிறது. நீங்கள் என்னை வீழ்த்த முடியும், ஆனால் எங்களை தோற்கடிக்கவே முடியாது என்று சொல்லுவார். என்னை நீ கொல்ல முடியும்,
ஆனால் எங்கள் லட்சியங்களை உன்னால் தோற்கடிக்க முடியாது. ஏனென்றால் எங்களது லட்சியம் தனி மனிதனுக்கானதல்ல, எங்களது லட்சியம் எங்கள் கட்சிக்கானதல்ல, எங்கள் லட்சியம் எங்கள் இயக்கத்துக்கானதல்ல, எங்கள் லட்சியம் மனித குலத்தின் சமத்துவம் என்ற சிந்தனைக்கானது. அந்த சிந்தனை இருக்கும் வரை லட்சியவாதிகள் உருவாகி கொண்டே இருப்பார். லட்சியங்களை முன்வைத்து பயணப்படுகிற கட்சிக்கும் மனிதர்களை முன்வைத்து பயணப்படுகிற கட்சிக்கும் வித்தியாசம் இருக்கிறது. எங்கள் இயக்கங்கள் லட்சியங்களை முன்வைத்து பயணப்படுகிற கட்சி. எனவே எங்கள் லட்சியம் எங்களுக்கானதல்ல, இந்த மனித சமூகத்தின் மிக ஆரம்பத்திலே இருந்த ஒரு கனவு. நேற்றைக்கு முன்தினம் மனித குலத்தின் வரலாற்றின் ஒரு புதிய நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. இதுவரை இல்லாத ஒன்று நடந்திருக்கிறது. மனிதகுல வரலாறு உங்களுக்கு தெரியும். இந்த நவீன மனிதன் உருவாகி 2200 வரலாற்று காலம் துவங்கி 2200 ஆண்டு ஆகிறது. நவீன மனிதன் உருவாகி 40,000 4 லட்சம் வருடங்கள். இந்த பயணத்தில் நேற்றைக்கு முன்தினம் ஒரு முக்கியமான நிகழ்வு. முதல் ட்ரில்லியன் மனிதன் உருவாகி இருக்கிறார். மனித குலத்தில் முதல் ட்ரில்லியன் மனிதன் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். முதல் ட்ரில்லியன் மனிதன் அமெரிக்காவில் எலன் மாஸ்க். அவனுடைய சொத்து $1.1 ட்ரில்லியன். இந்திய மதிப்பில் சொல்வதென்றால் 95,11,500 கோடி. $1.1 ட்ரில்லியன் நேற்றைக்கு முன்தினம் இரவு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை உலகத்தில் ட்ரில்லியன் டாலர் சொத்துடைய மனிதன் இதுவரை இல்லை. முதல் முறையாக மனிதகுல வரலாற்றில் $1.1 ட்ரில்லியன் சொத்து இருக்கிற மனிதனாக ஒருவன் மாறி இருக்கிறான். ஆனால் உலகத்தின் அதிசயம் என்ன தெரியுமா? அவருடைய பண மதிப்பு $1.1 ட்ரில்லியன். ஆனால் பணத்தால் வாங்க முடியாத 1000 ட்ரில்லியன் விஷயங்கள் மனிதகுலம் அனைவருக்கும் சொந்தமாக இருப்பதுதான் இந்த பூமி பந்தின் அழகு, இந்த பூமி பந்தினுடைய அருமை. $1.1 ட்ரில்லியன் என்றால் 21 நாடுகளின் பொருள் உற்பத்திக்கு சமம். இது மிக மிக பயங்கரமான மனித குலத்தின் ஒரு காலகட்டம். ஏகாதிபத்திய எதிர்ப்பு அரசியலை மீண்டும் மீண்டும் கூர்தீட்டி பேச வேண்டிய காலத்தின் மிக மிக உச்சமான ஒரு காலகட்டம். ஃபோர்ப்ஸ் பத்திரிகை கடந்த மாதம் உலகின் பணக்காரர்களின் பட்டியலை வெளியிட்டிருக்கிறது. அதில் பில்லியனர்களின் பட்டியலை வெளியிட்டிருக்கிறது. அந்த பில்லியனர்களின் பட்டியலில் இந்தியாவில் 229 பில்லியனர்கள் பெயர் இடம்பெற்றிருக்கிறது. 2000வது ஆண்டில் இந்தியாவில் எத்தனை பில்லியனர்கள் இருந்தார்கள் தெரியுமா? 2000வது ஆண்டில் 9 பில்லியனர்கள் இருந்தார்கள் இந்தியாவில். இன்னைக்கு 229 பில்லியனர்கள் இருக்கிறார்கள். அதாவது சுதந்திரம் கிடைத்து 55 ஆண்டுல 9 பேர் தான் பில்லியனராக இருந்தார். ஆனால் கடந்த 25 ஆண்டுகளில் 220 பில்லியனர்கள் அதிகமாகி 229 பில்லியனர்கள் உருவாகி இருக்கிறார்கள். நண்பர்களே, தனி சொத்து என்பது மனிதகுல வரலாற்றில் தனி சொத்து உதயமாவதே சமத்துவத்தை குலைக்கவும் உரிமையை பறிக்கவும் தான். ஒரு சமூகத்தில் எவ்வளவு சமத்துவம் குலைகிறதோ, எவ்வளவு உரிமை பறிக்கப்படுகிறதோ, அது செல்வத்தை கொண்டு போய் ஒரு இடத்திலே சேர்க்கும். மார்க்சுடைய வார்த்தையில் சொல்லுவதாக இருந்தால், முதலாளித்துவம் முதிர முதிர செல்வ குவியல் பல மடங்கு அதிகரித்துக் கொண்டே இருக்கும். 1 ட்ரில்லியன், இந்தியாவில் 229 பில்லியனர்கள். உலகத்தில் பில்லியனர்கள் அதிகமாக வசிக்கிற 3வது நகரமாக மும்பை மாறியிருக்கிறது. லண்டன், நியூயார்க், அதற்கு அடுத்து ஆசியாவின் பெய்ஜிங் கூட ஆகல. பில்லியனர்கள் அதிகமாக வசிக்கிற நகரமாக மும்பை மாறி இருக்கிறது. கடந்த 25 ஆண்டு கால இந்திய பொருளாதாரத்தின் சூறையாடலின் உச்சம் அது. சூறையாடலின் உச்சம். இங்கேதான் ஒரு வார்த்தையை நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அது என்ன வார்த்தை என்றால், பிரிட்டிஷ்காரன் இந்த நாட்டை ஆண்ட பொழுது
கிழக்கிந்திய கம்பெனியும் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யமும் இந்த நாட்டை ஆண்ட பொழுது இந்தியாவினுடைய வசதி படைத்தவர்களினுடைய கைகளில் 40% சொத்துக்கள் தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கு இந்தியாவில் 1% வசதி படைத்தவர்களின் கையில், பெரும் பணக்காரர்கள் கையில் 52% செல்வம் போய்விட்டது. பிரிட்டிஷார் ஆட்சி நடத்திய காலத்தை விட ஒரு மோசமான அரசியல் காலத்தில் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த இடம்தான் உழைப்பு சுரண்டலை, ஏகாதிபத்திய அரசியலை மிக மிக கூர்மையாக, நுட்பமாக நாம் பேச வேண்டிய இடம். இங்கே தோழர்கள் எல்லாம் மிக அழகாக இங்கே குறிப்பிட்டார்கள். தொடர்ந்து மனிதர்களை வேட்டையாடுவதில்லை, ஒவ்வொரு மனிதனையும் வேட்டையாடுகிற காலத்தை ஏகாதிபத்தியம் நெருங்கியிருக்கிறது. ஒரு லுமும்பாவை, ஒரு அலைடாவை, ஒரு பண்டாரநாயக்காவை, ஒரு முஸ்பூர் ரஹ்மானை, ஒரு சேக்குவாராவை என்று தேர்ந்தெடுத்து வேட்டையாடிய காலங்கள் கடந்து குரிமைக்கு குரல் கொடுக்கிற ஒவ்வொருவனையும் வேட்டையாடி உழைப்பை சுரண்டி பிடுங்கி நசுக்கி நாடுகளினுடைய இறையாண்மையை சூறையாடுகிற ஒரு காலத்தில் வந்து நிற்கிறோம். 50 ஆண்டுகளுக்கு முன்பு நம்மை பற்றி இங்கே சொல்லுகிற வசை ஒன்று இருக்கிறது. கம்யூனிஸ்டுகளுக்கு வேற வேலை இல்லை, மாஸ்கோவில் மழை பெய்தால் மதுரையிலே குடைபிடிப்பார்கள் என்று சொல்லுவார்கள். ஆச்சரியமான ஒரு நம்மை பற்றிய ஒரு கேலி சித்திரமாக சொல்லுவார்கள். அவர்களை எல்லாம் இன்றைக்கு அழைக்க வேண்டும். ஹெர்மூஸ் நீரிணையிலே கப்பலை நிறுத்தினால் மேலமாசி வீதி கடையிலே ரவ புரோட்டா ரவ தோசை கிடையாதுன்னு போர்டு வைக்கிறான். இதைத்தாண்டா 60 வருஷமா நாங்க சொல்றோம். உலக பொருளாதாரத்தின் கண்ணிதான் இந்திய பொருளாதாரம். இந்திய பொருளாதாரம் என்ற சங்கிலியின் தொடர்ச்சி தான் உன் வீட்டிலும் என் வீட்டிலும் இருக்கிற பொருளாதாரம். உலக அரசியலை எந்த சக்தி தீர்மானிக்கிறதோ அந்த சக்தி முதலாளிகளின், பெரும் முதலாளிகளின் கைகளில் இருக்க வேண்டுமா, சாமானிய மனிதனின் கைகளில் இருக்க வேண்டுமா என்றால் சாமானிய மனிதனின் கையில் இருக்க வேண்டும் என்று இடைவிடாது முழங்குகிற குரல் தான் கம்யூனிஸ்டுகளின் குரல், சேக்குவாராவின் குரல், பிடல் காஸ்ட்ரோவின் குரல், நேதாஜியின் குரல், சங்கரையாவின் குரல், ராமமூர்த்தியின் குரல். இன்றைக்கு சேக்குவாராவை தன் வடிகளிலே போட்டிருக்கிற ஒவ்வொரு இளைஞரின் குரலும் அதுதான். இந்த அரசியலை புரிந்து கொள்ளாமல், அரசியல் தான் சகலத்தையும் தீர்மானிக்கிறது என்ற உண்மையை புரிந்து கொள்ளாமல், இந்த உடல் உயிர் வாழ மூச்சு காற்று எப்படி முக்கியமோ அதே போல இந்த சமூகத்தில் நாம் வாழ அரசியல் அறிவு முக்கியம் முக்கியம் முக்கியம். அரசியல் அறிவில்லை என்றால் நீ அறிவற்ற தங்களால் ஆளப்படுவாய். மின்சாரம் என்றால் என்னவென்று நமக்கு விளங்காமல் இருக்கலாம். ஒருத்தரை கூப்பிட்டு மின்சாரம்னா என்ன அப்படின்னா சொல்ல தெரியாம இருக்கலாம். அதுல எத்தனை நியூட்ரான் இருக்கு, எத்தனை நியூட்ரான் இருக்கு, ஒவ்வொரு மின் கடத்தி என்றால் என்னன்னு நமக்கு தெரியாம இருக்கலாம். ஆனால் மின்சாரம் இல்லாமல் நாம் இல்லை. மின்சாரம் பற்றி அறிவில்லாமல் இருக்கலாம், ஆனால் மின்சாரம் இல்லாமல் நாம் இல்லை. அதே போலதான் அரசியல் என்றால் என்னவென்று தெரியாமல் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கலாம், ஆனால் அரசியல் இல்லாமல் ஒருவர் கூட இருக்க முடியாது. எனவே தான் அரசியலை பயிற்றுவிப்பது, அரசியலை பயிர வைப்பது, அரசியல் என்பது நம் வீட்டில், நம் ஊரில், நம் தெருவில், நம் நாட்டில், சர்வதேச அளவில் ஒட்டுமொத்த உலக மூலதனத்தினுடைய பெரும் பாய்ச்சலுக்குள் நிகழ்ந்து கொண்டிருக்கிற விஷயம். இதில் நீங்கள் எங்கே நிற்கிறீர்கள்? இந்தியா எங்கே நிற்கிறது? தமிழ்நாடு எங்கே நிற்கிறது? நாம் பேசுகிற அரசியல் எங்கே நிற்கிறது என்று கேள்வி கேட்க வேண்டும். இது ஏதோ அமெரிக்கா சம்பந்தப்பட்டதல்ல, மேற்கத்திய நாடுகள் சம்பந்தப்பட்டதல்ல. இன்றைக்கு அமெரிக்காவுடைய ட்ரம்ப் பொறுப்பேற்ற பிறகு WTO உலக சுகாதார நிறுவனத்திலே இருந்து அமெரிக்கா வெளியேறிவிட்டது. அது எவ்வளவு பெரிய பாதிப்பை இன்றைக்கு உருவாக்கிவிட்டது. எல்லா தடுப்பூசிகளுக்குமான அனைத்து ஆய்வுக்குமான நிதியையும் ட்ரம்ப் அரசு நிறுத்திடுச்சு. இன்னைக்கு காச நோயில ஆரம்பிச்சு 83 வகையான புற்றுநோய்களில் இருந்து இதயம் சார்ந்த நூற்றுக்கணக்கான நோய்களுக்கு நடத்தப்பட்டு கொண்டிருந்த அனைத்து ஆய்வும் கடந்த 2 ஆண்டு நிறுத்தப்பட்டு விட்டது. நண்பர்களே, தோழர்களே, மிகப்பெரிய துயரம், மிகப்பெரிய துயரம். எல்லா வேக்சின்கான, தடுப்பூசிகளுக்கான எல்லா ஆய்வுகளும் நிறுத்தப்பட்டு விட்டது. கணக்கு என்ன சொல்லுகிறது என்றால் 118 புற்றுநோய்களுக்கான ஆய்வு நிறுத்தப்பட்டு விட்டது. 384 கிளினிக்கல் ட்ரையல் நிறுத்தப்பட்டு விட்டது.
74,000 கிளினிக்கல் ட்ரையலுக்காக தங்களை ஒப்படைத்துக் கொண்டவர்கள் நட்டாத்தி விடப்பட்டிருக்கிறார்கள். அவன் பைத்தியகாரத்தனமான முடிவு. தடுப்பூசினால ஒன்றும் ஆகப்படுறதில்லை. எல்லா ஆய்வு நிறுவனங்களை நிறுத்தி மிகப்பெரிய பாதிப்பு யாருக்கு ஏற்படுத்துவது? வளரும் நாடுகளுக்கு, மனித குலத்திற்கு, வளர்ந்த நாடுகளில் இருந்த எளிய மனிதர்களுக்கு, நடுத்தர மனிதர்களுக்கு. இங்கே நம்ம சமயநல்லூர்ல இருக்கிறாரு மிகப்பெரிய ஆய்வாளர் விஞ்ஞானி முத்துக்கருப்பன், அமெரிக்காவின் புகழ்பெற்ற ஆய்வு நிறுவனத்திலே பணியாற்றியவர். அவங்கெல்லாம் அனுப்பிச்சிட்டாங்க. அதாவது மார்க்சுடைய வரி எவ்வளவு தீர்க்கதரிசனமான வரியா இருக்கும். ஏகாதிபத்தியத்தின் குணத்தை, பணத்தின் குணத்தை, ஒரு வேட்டை நாயை போல அது எப்படி ஓடிக்கொண்டே இருக்கும், மனிதனின் ஆசையை கிளர்த்தி விட்டு அதற்கு பின்னால் மனித குணத்தை எப்படி அழிக்கும் என்பதை பற்றிய வரி. எல்லா தடுப்பூசியும் நின்றுச்சுன்னா என்ன ஆகும்? புதிய மருந்து கண்டுபிடிப்புக்கான ஆய்வுகள் நிறுத்தப்பட்டால் என்ன ஆகும்? 380க்கும் மேற்பட்ட கிளினிக்கல் ட்ரையல் நிறுத்தப்பட்டு விட்டது என்ற செய்தி மனித குலத்துக்கு ஏற்பட்டிருக்கிற அதிர்ச்சி. இந்த அதிர்ச்சி ஒரு பக்கம் என்றால், இன்னொரு பக்கம் எலன் மாஸ்க் போன்றவர்கள் புதிய முதல் ட்ரில்லியனராக மாறுகிறார்கள். இதோ பாருங்கள், நீ உழைத்தால், நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினால் இவ்வளவு பெரிய ஆளாகலாம் என்று ஆசையை அதை நோக்கி கிளர்த்தி விட்டு உன்னுடைய உரிமையை பறிக்கிற, உழைப்பை பறிக்கிற வேலை நடந்து கொண்டிருக்கிறது. நண்பர்களே, இதுதான் மிக மிக முக்கியமான ஒரு இடம். ஏன் இந்த கருத்தரங்கத்தை மார்க்சிஸ்ட் கட்சி நடத்துகிறது? கியூபாவுக்கும் நமக்கும் இருக்கிற இந்த உறவு என்ன? அல்லது இங்கே நான் முதலிலே ஏற்கனவே சொன்னதை போல, குறிப்பிட்டதை போல, ஏகாதிபத்திய எதிர்ப்பு அரசியலை எந்த இடத்திலே இருந்து எங்கே பேசுகிறோம், எங்கே பேச வேண்டும், இது எல்லாம் நம்முடைய நாட்டு, நம்முடைய அன்றாட அரசியல் நிகழ்ச்சி நிரல் சம்பந்தப்பட்டது. கியூபாவுக்கு ஆதரவு தெரிவித்து உலகத்தில் அநீதி எங்கே நிலைத்தாலும் அந்த அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கிற ஒரு இந்திய அரசியல் தலைமை இருந்தது. ஒரு காலத்தில் இருந்தது, இன்றைக்கு இல்லை. நாடாளுமன்றத்தில் ஒரு வாய் திறக்கப்படவில்லை. இவ்வளவு பெரிய உலக வரைபடத்தில் இன்றைக்கு ஈராக் மீது, பாலஸ்தீனத்தின் மீது கண்ணுக்கு முன்னால் எத்தனை ஆயிரம் லட்சம் உயிர்கள் பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு சிறு கண்டன அறிக்கை கூட நிறைவேற்றப்படாத நாடாளுமன்றமாக இந்திய நாடாளுமன்றம் மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இன்னும் ஏனென்றால் மிக வசதி, பாசிஸ்டுகளுக்கு வசதி, அன்பை பேசுவது, உரிமையை பேசுவது அவர்களுக்கு எதிரானது. அன்புமயமான ஒரு உலகம், சமத்துவமான ஒரு உலகம், சமநீதியான ஒரு உலகம் என்பது எதிரானது. எனவே தான் அவர்கள் பிரிவினையை பேசுகிறார்கள், வேற்றுமையை ஊக்குவிக்கிறார்கள், சக மனிதன் மீதான வெறுப்பை ஊக்குவிக்கிறார்கள். நீ இந்த மதம், நீ இந்த மொழி, நீ இந்த இனம் என்று சக மனிதனின் மீதான வெறுப்புகள் கட்டமைக்கப்பட்டுள்ளது அதிகாரத்தை தக்க வைப்பதற்கு எளிய வழி. இந்த வெறுப்புகளால் உருவாக்கப்பட்ட சுவர்களை இடித்து நொறுக்கிவிட்டு எல்லோருக்குமான ஒரு உலகாக, சமத்துவம் நிறைந்த ஒரு உலகாக, எல்லோரும் வாழுகிற ஒரு வளமிக்க வாழ்வாக இந்த வாழ்வை மாற்றிக் கொள்வதற்கு இருக்கிற சிந்தனைக்கு எதிராக அவர்கள் தொடர்ந்து இருக்கிறார்கள். இந்த எதிரான சிந்தனைக்கு சமத்துவம் என்ற 2000 ஆண்டுகளுக்கு முன்பு முதலில் இருந்த கனவு குலைக்கப்பட்ட பொழுது, சமத்துவத்தை குலைத்து மனித உரிமையை பறித்து தனிச்சொத்துரிமை ஆரம்பித்ததனுடைய விலை, தனிச்சொத்துரிமை துவங்கி இன்றைக்கு $1 ட்ரில்லியன் மனிதனை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறோம். இந்த நேரத்தில் மீண்டும் நாம் உறக்க பேச வேண்டும், மீண்டும் சிந்தனை சார்ந்த உரையாடலை வலிமையாக நடத்த வேண்டும். உரையாடல்கள் இல்லாமல் அரசியல் வெளியில்லை. வெறும் ரீல்ஸோ, வெறும் சோசியல் மீடியாவோ அல்ல, சிந்தனையின் தெரிப்புகள் மூலமாக நம் தலைவர்களுடைய தியாக வரலாற்றிலே இருந்து, அவர்கள் சிந்தனைகளிலே இருந்து தொடர்ந்து இடைவிடாமல் பேசிக்கொண்டே இருக்கிற, உரையாடிக்கொண்டே இருக்கிற, புதிய புதிய உத்திகளில் பேசிக்கொண்டே இருக்கிற பணியை காலம் நமக்கு வழங்கியிருக்கிறது. கியூபா சின்னஞ்சிறிய நாடு, ஆனால் அந்த நாட்டிலே இருந்து பார்த்தால் அவ்வளவு பெரிய நாடாக தலைக்கு மேல் அமெரிக்கா இருக்கிறது. ஒரு சிறியவர்களா பெரியவர்களா என்பதல்ல, எல்லா காலத்திலும் அதிகாரத்துக்கு எதிர்த்து குரல் கொடுத்தவர்கள் மிக சிறுபான்மையாகத்தான் இருந்திருக்கிறார்கள்.
ஆனால் அவர்கள்தான் உலகத்தை, நீதியை ஆள்பவர்களின் கைகளில் ஒப்படைக்காமல் தடுத்து நிறுத்துகிற ஆற்றலோடு வரலாறு முழுவதும் இருந்திருக்கிறார்கள். அந்த வரலாற்றின் தொடர்ச்சியை ஒளிமங்காமல் புதிய தலைமுறைக்கு எடுத்துச் செல்லுவோம். ஏகாதிபத்திய அரசியலை மக்கள் மத்தியிலே தொடர்ந்து அம்பலப்படுத்துவோம். கியூபாவுக்கு ஆதரவு குரல் என்பது ஒரு அரசியல் நிலைப்பாடு. அதை பன்மைப்படுத்துவோம். சேக்வாரா போன்ற மகத்தான வீரர்களின் வரலாற்றை, பிடல் காஸ்ட்ரோ போன்ற மகத்தான வீரர்களின் வரலாற்றை நினைவு கூறுவோம். வரலாற்றில் என்றைக்கும் நாம் யாருக்கும் அடிமைப்பட்டவர்கள் கிடையாது. அடிமை விலங்குகளை தகர்த்து எரிய வந்தவர்கள் நாம் என்பதை உறக்க சொல்லுவோம் என்று சொல்லி இந்த நல்வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். தொடரும்.